Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இந்த இதில் வந்து டேர்ம் ஒன்னோட யூனிட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இதில் அறிவியல் ஆத்திச்சூடி, அதுக்கப்புறம் அறிவியலால் ஆள்வோம், ஸோ கணியனின் நண்பன், ஸோ எல்லாத்துலேயுமே கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா டேரெக்டாக எதுவுமே சிலபஸில் இல்லை. ஸோ அதனால் மேலோட்டமாக நம்ம பார்த்துக்கிட்டால் போதுமானது. ஸோ இதில் இலக்கணம் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள், ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துடணும். ஸோ சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு அதையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அறிவியல் ஆத்திச்சூடி. ஸோ அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆத்திச்சூடி அப்படின்னா என்ன? ஆத்திச்சூடி அப்படிங்கிறது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அகர வரிசை அப்படின்னா ஆ. ஸோ இதே மாதிரி இது கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த அகர வரிசையில் அறிவுரையை சொல்லக்கூடிய இலக்கியம் தான் ஆத்திச்சூடி. ஸோ ஔவையார் ஆத்திச்சூடி எழுதினாங்க. புதிய ஆத்திச்சூடியை பாரதியார் எழுதியிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடியை நெல்லை சு முத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அறிவியல் சிந்தனைகள், ஆய்வில் மூழ்கு, ஸோ எல்லாமே சயின்ஸ் ரிலேட்டடாக அந்த இதில் வரும். ஸோ பாருங்களேன், கடைசி நெல்லை சு முத்து அவர்கள் எழுதியது. என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெரிந்து சொல். ஸோ படித்தாலே புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு தடவை ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ சொல்லும் பொருளும் முக்கியம். இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை. ஸோ பார்த்தாலே தெரியுது. இயன்ற வரை பண்ணுங்கன்னா முடிந்த வரை பண்ணுங்க, அந்த மாதிரி. ஸோ ஒருமித்து செயல்படுங்க, ஒன்றுபட்டு செயல்படுங்க. ஔடதம் அப்படின்னா மருந்து. ஔடதம்னா மருந்து. ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்துடணும். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் வந்து நெல்லை சு முத்துவை பாராட்டியிருப்பார். இது ஒரு கொஷின். அதற்கப்புறம் இந்த நெல்லை சு முத்து அவர்கள் வந்து ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் அதே பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் பாராட்டியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு அறிவியல் அறிஞர். இதை வச்சு வச்சுக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெல்லை சு முத்து அவர்கள் எந்தெந்த இடத்துல வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத. விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம், சதீஷ் தவான் விண்வெளி நிலையம், இந்திய விண்வெளி நிலையம், ஸோ எல்லா இந்த மாதிரி 3 இடத்துல வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்காரு. 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடியினுடைய ஒரு பகுதி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் ஆன்சர் எப்பயுமே எல்லாத்துலேயுமே பார்த்துடணும். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி அப்படின்னா கண்டு கூட்டல் அரி கண்டறி. கண்டு கூட்டல் அரி கண்டறி. அதுக்கப்புறம் ஓய்வு கூட்டல் அற ஓய்வற. ஏன் கூட்டல் என்று ஏன் என்று. அதுக்கப்புறம் ஔடதம் கூட்டலாம் ஔடதமாம். அதுக்கப்புறம் எதிர்ச்சொல். ஸோ இதெல்லாம் நல்லா எதிர்ச்சொல் நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அணுகு அப்படின்னா என்னது? விலகு. ஐயம் அப்படின்னா தெளிவு. ஊக்கமாக இருக்கேன் அப்படின்னா சோர்வோடு. எதிர்ச்சொல் ஊக்கமாக இருக்கும், சோர்வோடு இருக்கும். உண்மைனா பொய். அவ்வளோதான். ஸோ அடுத்தது போயிடலாம். ஸோ அறிவியலால் ஆள்வோம். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் கண்டென்ட் இருக்காது. முடிஞ்சால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெருசாக ஒன்றுமே இருக்காது உள்ள. ஸோ அதற்கப்புறம் இது கொஞ்சம் முக்கியமானது. ஸோ இதை படிச்சிடணும். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெரிவோம், சந்தி பெருக்கெடுப்போம், சாத்திரம் கற்போம். சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஸோ இது வந்து ஒரு பாரதியார் அவர்களுடைய வரிகள். ஸோ கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கணும். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். அவ்வளோதான். ஸோ பார்த்தாலே புரியுது, அர்த்தமுமே ஈஸியாக புரியுது. வானை அளப்போம் அப்படின்னா வானம் அவ்வளோ பெரிய வானத்தையும் நாங்களால் அளக்க முடியும். கடல் மீனையும் அளப்போம். சந்திர மண்டலம், ஸோ 3க்கும் நாங்கள் போய் 3 பற்றியும் நாங்கள் இது பண்ணிக்குவோம். அதை பற்றின சாத்திரம் எல்லாம் கற்போம். ஸோ ரொம்ப இது அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து புக் பேக் ஆன்சர் பார்த்துருவோமா? மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். சின்னராக வரணும். ஆழக்கடல் அப்படின்னா ஆழம் கூட்டல் கடல், ஆழக்கடல். அடுத்து விண்வெளி. விண் கூட்டல் வெளி, விண்வெளி. நீளம் கூட்டல் வான், நீலவான், நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். அவ்வளோதான். ஸோ அடுத்தது கணியனின் நண்பன். ஸோ இதுலேயுமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அந்த தானியங்கி அப்படின்னா என்ன, எந்திர மனிதன், ரோபோட், இதெல்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ரோபோட் அப்படிங்கிற முதல்ல யார் யூஸ் பண்ணா? காரல் கபேக் அப்படிங்கிற ஒரு நாடக ஆசிரியர், செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். ரோபோ அப்படின்னா அடிமைங்கிறது பொருள். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தானியங்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. அதற்கப்புறம் கீழே நுண்ணுணர்வு கருவி அப்படின்னா என்ன? சென்சார். ஸோ இது வந்து கலைச்சொல். இதை நல்லா படித்து வச்சுக்கணும். நுண்ணுணர்வு கருவி அப்படின்னா என்ன? சென்சார். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் வந்து தானியங்கிகளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். இதையும் ஒரு லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு அப்புறம் அப்படின்னா
ஸோ பின்னாடி எந்திரம்னா என்ன, தானியங்கின்னு என்ன, எந்திர மனிதர்கள், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ பெருசாக ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட் நீங்கள் ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் 1997 கேரி கேஸ்ப்ரோ அப்படிங்கிற ஒரு செஸ் வீரர், சதுரங்க வெற்றியாளரை வந்து டீப் ப்ளூ அப்படின்னு ஒரு மீத்திறன் கணினி வந்து போட்டியிட்டு தோக்கடிச்சிருக்கோம். ஸோ இந்த டீப் ப்ளூ அப்படிங்கிறது வந்து ஐபிஎம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்கியது. ஸோ இதை ஒரு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி மீத்திறன் கணினி அப்படின்னா என்னென்னா சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ அவ்வளோதான், இது ஒரு கலைச்சொல். அதுக்கப்புறம் கீழே இது கொஞ்சம் முக்கியமானது, இந்த சோஃபியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, ஸோ இதை படிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, உலகத்திலேயே முதன்முறையாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது. ஒரு ரோபோவுக்கு முதல்ல குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. இந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் வந்து இந்த ரோபோவுக்கு வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி பட்டத்தை கொடுத்துருக்கு. அப்போ ஐக்கிய நாடுகள் எதுக்கு வந்து புதுமைகளின் வெற்றியாளர்னு சொல்லி பட்டம் கொடுத்துச்சு அப்படின்னா, சோஃபியா அப்படிங்கிற ஒரு ரோபோவுக்காக கொடுத்தது. அதே மாதிரி ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் அப்படிங்கிறது ஐநா சபை வந்து ஒரு உயிரில்லாத பொருளுக்கு பட்டம் வழங்குறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோபோட் அப்படிங்கிறது ஒரு உயிரில்லாதது தானே, ஸோ அதுக்கு பட்டம் வழங்குறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புக் பேக் ஆன்சரு, நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. ஸோ நுண்ணறிவு ரெண்டுமே 3 சொல்லி, ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி, நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த நின்றிருந்த, ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம். அதுக்கப்புறம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. அதுக்கப்புறம் செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல், இந்த எதிர்ச்சொல் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிது அப்படின்னா அரிது. அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்கள், ஸோ இது நான் முன்னாடி உள்ளே சொன்னேன்ல, அதுதான் உள்ளே வரப்போகுது. ஸோ லைட்டாக உள்ளே வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த உலக சதுரங்க வெற்றியாளர் சோஃபியா, அதை பற்றிலாம் சொன்னோம்ல, ஸோ அதான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து, ஸோ இது வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு இது மாதிரி, ஸோ ஒரு கலந்துரையாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள் மட்டும் அந்த இடத்துல நோட் பண்ணிக்குவோம். ஸோ அப்துல் கலாமுக்கு அறிவியல் ஆர்வத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க. அதாவது வானத்தில் எப்படி பறக்குது அப்படிங்கிறத பார்த்து, நான் கரெக்டாக சொல்கிறேன். நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. இதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். ஸோ இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். அதற்கப்புறம் தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன் என்னும் குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடித்த நூல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறார், மிகவும் பிடிக்கும். என்ன அப்படின்னா, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், விளக்குகள் பலதந்த ஒளி. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். விளக்குகள் பலதந்த ஒளி, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், ரெண்டு தமிழ்லையும் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எழுதுனது வந்து லிலியன் வாட்சன். ஸோ அவர் எழுதிய விளக்குகள் பலதந்த ஒளி அப்படிங்கிற நூல் வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்னாடி இந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து 3 கிலோ எடையுள்ள செயற்கை காலை பொருத்தி கஷ்டப்பட்டு நடக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கு பதிலாக பாதுகாப்பு கருவியில் பொருத்தப்படுற கார்பன் இலையை கொண்டு வெறும் 300 கிராமில் வந்து அந்த செயற்கை காலை உருவாக்கினேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எதை கொண்டு அந்த செயற்கை காலை உருவாக்குனாங்க அப்படின்னா, கார்பன் இலையை கொண்டு 3 கிலோ ஃபஸ்ட்டு இருந்துச்சு, ஒரு கார்பன் இலையை கொண்டு வெறும் 300 கிராமில் ஈஸியாக உருவாக்கி கொடுத்துட்டாரு. ஏன்னா வெயிட் இருந்தால் ரொம்ப நடக்க முடியாது, அதுக்காக தான். ஸோ ஜஸ்ட்டு இதே லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இனிமேல் பிற்காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ பின்னாடி இருக்கும் பாருங்களேன், 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன மாதிரியான இந்தியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். ஸோ இதையும் லைட்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், குழந்தைகள் தான் வந்து ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு, குழந்தைகளாகிய நீங்கள் தான் முதல் விஞ்ஞானிகள். ஸோ இந்த ஒரு விஷயம் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பின்னாடி வந்து 2 வழிகள், அதாவது இந்த பாருங்களேன், வெற்றியை அடையும் வழி எது அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ இதையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த 3 கிலோ 300 கிராம் அந்த கார்பன் இலையை கொண்டு செயற்கை கால், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து பிடித்த நூல், அது ஒன்று. அதுக்கப்புறம் லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸு பிடித்த நூல், விளக்குகள் பலதந்த ஒளி, லிலியன் வாட்சன், அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த திருக்குறள் ஒன்று இருக்குல்ல, அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். ஸோ அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஸோ நான் மீதி சொன்னது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணி
வச்சுக்கோங்க, போதுமானது. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து இலக்கணம். ஸோ இது முக்கியமானது. மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். அப்போ மொழி அப்படின்னா என்னப்பா, இந்த இடத்துல சொல்லுன்னு வருது, அவ்வளோதான். ஸோ மொழி அப்படின்னா சொல். அப்போ சொல்லுனுடைய முதல்ல அதாவது முதல் எழுத்தாக எந்தெந்த எழுத்தெல்லாம் வரலாம், வரக்கூடாது. அதுக்கப்புறம் இறுதியில் எந்தெந்த எழுத்தெல்லாம் வரலாம், வரக்கூடாது, அவ்வளோதான். அப்போ மொழி அப்படிங்கிறதுக்கு சொல்லுன்னு எழுதி வச்சுக்கோங்க எங்கனக்குள்ளேயேவும். அப்போ சொல் அப்படின்னா சொல்லினுடைய முதல்ல எந்த எழுத்துக்கள் வரும், எந்த எழுத்துக்கள் வராது, சொல்லினுடைய இறுதியில் எந்த எழுத்துக்கள் வரும், எந்த எழுத்துக்கள் வராது, அவ்வளோதான். சிம்பிளான மேட்ரு. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க, சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். கரெக்டு. எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் நம்ம கரெக்டாக பேசலாம். அதே மாதிரி பிழையின்றி எழுதுறதுக்கும் இது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தப்பாக எழுதிடக்கூடாதுல. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நன்றி அப்படிங்கிறது இதுதான் கரெக்டு, இது ரெண்டும் தப்பு. ஸோ அப்போ எந்தெந்த எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வரும், எந்தெந்த எழுத்துக்கள் கடைசி வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள் என்ன கொடுத்துருக்காங்க, மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. நான் சொன்னேன்னா மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா சொல்லில் முதல் வரக்கூடிய எழுத்துக்கள். ஸோ நான் அதை தான் இங்கேயே அந்த லெசனுடைய ஹெட்டிங்லேயே எழுத சொன்னேன், மொழி அப்படின்னா சொல் அப்படின்னு, அவ்வளோதான். ஸோ அப்போ மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. இது முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சொல்லுக்கு முதல்ல வர எழுத்து சொல் அப்படின்னா மொழின்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்போ மொழிக்கு முதலில் வர எழுத்து மொழி முதல் எழுத்துக்கள், அவ்வளோதான். அப்போ எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும்னு பார்க்க போகிறோம். உயிரெழுத்து 12 சொல்லின் முதலில் வரும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஆலிருந்து யோசிச்சு பாருங்கள். எல்லா எழுத்துமே நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையை ஈஸியாக நீங்களே கொண்டு வந்துடலாம். அப்போ உயிரெழுத்துக்கள் 12 சொல்லுக்கு முதல்ல வரும். அதற்கு அப்புறம் இந்த இதில் இருக்குது பாருங்களேன், ஒரு 6 எழுத்து க ச த ப நம, இப்படியா வச்சுக்கோங்க. கச தப நம, கச தப நம. இந்த வரிசையில் வர்ற எல்லா உயிர்மை எழுத்துக்களும் இந்த வரிசையில் வருதில்ல, இப்போ காக்கா கி கோ அந்த மாதிரி வர்ற எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வருமாம்ப்பா, இந்த ஒரு 6 எழுத்துக்கு. அப்புறம் ஞ ஞ நெவ, ஞ ஞ எவ, இப்படியா வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கச தப நம, கச தப நம, இங்கே ஞ ஞ எவ, ஞ ஞ எவ, அப்படியா வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி எழுதிக்கோங்க, ஞ ஞ எவ, இதை எழுதிக்கோங்க. 1 4 6 8 இந்த நம்பரை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஞால வர்றதில் இந்த ஞா அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும். எடுத்துக்காட்டு ஞனம் அப்படிங்கிற எழுத்து. இந்த ஞனம் அப்படிங்கிறதுமேவும் இப்போ தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படிங்கிற எழுத்தில் மட்டும்தான், அது என்னும் சொற்களில் மட்டும்தான் வழங்கி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஞா வரிசையில் எந்த எழுத்து மட்டும்தான் வருமா, ஞா அந்த எழுத்து, அந்த எழுத்து மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் ஸோ இது எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இந்த கா வரிசையில் எல்லாமே சொல்லியிருக்காங்களே, எல்லா உயிர்மை எழுத்துக்களும் கா வரிசையில் வரும்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. காக்கா கி கி கூ கூ கே, ஸோ எல்லாமே கவு முடிக்கும் வருதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஞா பார்த்தோம், அதுக்கப்புறம் ஞா. ஸோ இந்த இதுக்கு 4 எழுத்துன்னு சொன்னேன்னா 4 எழுத்து வருமா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சுன்னு இருக்குது, இஞ்சு கூட்டலா, அதுக்கப்புறம் இஞ்சு கூட்டல் ஆ. அதே மாதிரி இந்த மீதி இருக்கக்கூடிய 3லையுமே ஆவும் ஈஸியாக வரும், எல்லாத்துலேயுமே வரும். அதனால் இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் இதை எப்பயுமே இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஏ ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏ கூட்டல் இஞ்சி இந்த எழுத்து வந்துருச்சு, அப்புறம் ஓவோ இது பண்ணுறப்ப இது வருதா, அப்போ ஏ ஓ அப்படிங்கிறத இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ யூ யோ யவ், யூ யூ யோ யவ், யூ யூ யோ யவ் சொல்லி பார்த்தா ஈஸியாக வந்துடும். ஸோ 1 4 6 8 அந்த நம்பரை ஞாபகம் வச்சோம்னா எத்தனை எழுத்துங்கிறது நம்மளால் பார்த்துற முடியும்னா ஈஸியாக நம்ம இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வா வரிசையில் வர்றப்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கு 8 எழுத்துன்னு சொல்லியாச்சு, கண்டிப்பாக வரும். அப்போ வாவும் வரும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வார்த்தையை வச்சே யூஸ் பண்ணுங்களேன், கடகடனே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வி அப்படின்னு இருக்கு, விக்கு விடுதலை, வி அப்படின்னா வீடு, வெற்றி வேல், அப்போ வெற்றி வேல் முடிஞ்சு போச்சு. இது ரெண்டு இப்படி வெற்றி வேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வை அப்படின்னாலே வையினே ஒரு இது தானே, வை அப்படிங்கிறதே ஒரு சொல்லு தான். அதற்கப்புறம் வவ்னா வவ்வால். அப்போ எல்லாத்துக்குமே சொல். அப்போ முதல்ல ஒரு எழுத்து, ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தாக இது எல்லாமே வருதுல்ல, அவ்வளோதான். ஸோ அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். அப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடியது ஃபஸ்ட்டு. ஸோ இப்போயுமே பேசிக்காக இப்படியா வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப சிம்பிளாக. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அதுக்கப்புறம் மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து,
அதற்கப்புறம் ஆயுத எழுத்து. அவ்வளோதானே. அப்போ உயிர் எழுத்து வருமா வராதா? வரும்னு சொல்லிட்டாங்க. உயிர்மெய் எழுத்தில் எந்தெந்த எழுத்துக்கள், அதாவது எந்தெந்த எழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கச தப நம இந்த 6 இதில் இருக்கிற எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் வருமா? அப்போ மீதி இந்த 4 இருக்கிறதுல ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுலேயும் சேராமல் இருக்குல்ல. நான் இதில் ஒரு 6 சொல்லியிருக்கேன், இதில் ஒரு 4 சொல்லியிருக்கேன்னா 10. அப்போ மீதி ஒரு 8 எழுத்து இருக்குது. அந்த 8 எழுத்து எது? நான் இதுதான் அந்த மீதி இருக்கக்கூடிய 8 எழுத்து. ஸோ இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அங்கே கச தப நம இங்கே ஞ ஞ ய வ இதனால் இந்த 10 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 8 எழுத்துக்களை ஈஸியாக போட்டுடலாம். அந்த 8ல் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் எந்த எழுத்துமே சொல்லினுடைய முதல்ல வராது. ரைட்டா? அதுக்கப்புறம் மெய்யெழுத்து சொல்லுக்கு முதல்ல வருமா? நமக்கே தெரியும் மெய்யெழுத்துக்கள் கண்டிப்பாக வராது. ஏதாவது ஒரு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது தமிழ் சொல்லாக இருக்காது. இங்கே பாருங்களேன், கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாமே பிற மொழி சொற்கள் தான். இவற்றை தமிழில் ஒலிபெயர்த்து கூறுகிறோம். ஸோ டென்மார்க் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. நம்ம அப்படியே அதை இது பண்ணி எழுதிக்கிறோம், அவ்வளோதான். அதே ஒலிபெயர்த்து கூறுகிறோம். மொழிபெயர்களை நம்ம டென்மார்க் அப்படிங்கிற பெயரை நாட்டினுடைய பெயரை மொழிபெயர்களை, ஆனால் ஒலிபெயர்த்து அப்படியே எழுதிக்கிறோம். கரெக்டாக? மொழிபெயர்ப்புக்கும் ஒலிபெயர்ப்புக்கும் இதுதான் வித்தியாசம். ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ உயிரெழுத்து சொல்லிட்டேன், வரும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மெய்யெழுத்து வராது. ரைட்டா? அப்போ இதுவும் முடிஞ்சு. அப்போ உயிர்மெய் எழுத்தில் எது வரும் எது வராது முடிஞ்சிருச்சா? ஆயுத எழுத்து கண்டிப்பாக வராது, முதல்ல வராது. அப்போ இதுவும் முடிஞ்சிச்சா? அப்போ 4 நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்கப்புறம் மீதி நம்ம ஏற்கனவே இந்த 4 இதில் ஒரு சில எழுத்துக்கள் வரும்னு சொன்னோமா? அப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிட்டுள்ள எழுத்துக்கள் தவிர மீதி எழுத்துக்கள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். இப்போ மொழி முதல் பார்த்துட்டோம், மொழி இறுதி எழுத்துக்கள். ஸோ இங்கேயும் 4 கேட்டகரைஸ் பண்ணிக்கிறேன். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, அதுக்கப்புறம் ஆயுதம். ரைட்டா? ஸோ இப்படி 4 கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து பார்க்குறோம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அப்போ மொழி முதல், இங்கே மொழி இறுதி, அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே வரும். அப்போ உயிர்மெய்யாக மட்டும்தான்ப்பா வரும், உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அப்போ உயிரெழுத்தை பொறுத்த முடியும் உயிரெழுத்து தனித்து வராது, உயிர்மெய்யாக வரும். அப்போ உயிரெழுத்து வராதுப்பா, அவ்வளோதான். இப்போ உயிரெழுத்து மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ உயிர்மெய்க்கு சொல்லியாச்சு. அதற்கு அப்புறம் மெய்யெழுத்தை பற்றி பேசணும். மெய்யெழுத்தில் கசட தபர ஞ இந்த 7 எழுத்தும், எத்தனை? 3 6 7. இந்த 7 எழுத்து வராது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வைக்கிறது கஷ்டம். ஏன்னா இங்கே 11 இருக்குது. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, 11 மொழி இறுதியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 11 ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம், ஆனால் இந்த 7 ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. கசட தபர, அவ்வளோதான். கசட தபர ஞா இந்த 7 எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7 எழுத்து வராது, இந்த 7 எழுத்தும் வராது. இந்த மீதி இருக்கக்கூடிய 11 மெய்யெழுத்தும் வரும்னு சொல்லிட்டாங்க. மொழி இறுதியில் வரும், அதுக்கு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அப்போ மொழி இறுதியில் வராதது ஏற்கனவே சொன்னது தான், உயிரெழுத்து தனித்து வராது, உயிர்மெய்யாக வரும் அப்படின்னு பார்த்தாச்சு. அதற்கப்புறம் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும், மேலே சொன்னதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அப்போ ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அளபடையில் மட்டும் உயிர் எழுத்து சொல்லின் இறுதியில் வருதான் அப்படிங்கிறது. ஸோ இதை ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அளபடையில் மட்டும். ஸோ நீங்கள் அளபடையில் ஈஸியாக நீங்கள் பார்க்குறப்ப நமக்கே தெரியும் உயிரெழுத்து கடைசி வருது அப்படிங்கிறத ஏன் வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அக்துன்னு இருக்குது. இப்போ இங்கே ஆயுத எழுத்து நடுவில் தானே வருது, ஆயுத எழுத்து நடுவில் மட்டும்தான் வரும், முதல்லையும் வராது, இறுதியிலும் வராது. அதுக்கப்புறம் நான் மேலே சொன்னதானே இந்த 7 எழுத்து வருவதில்லை. அப்போ மீதி எழுத்தெல்லாம் வரும், அவ்வளோதான். மெய்யெழுத்தை பொறுத்த முடியும். உயிர்மெய் எழுத்துலையும் சில எக்ஸம்ஷன் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க? உயிர்மெய்யாக மட்டுமே உயிரெழுத்து மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே இறுதியில் வரும், ஆனால் அதுலேயும் சில எக்ஸம்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடணும். ஞாவரிசை எழுத்தில் எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டாங்க, சொல்லின் இறுதியில் வராது. அப்போ ஞா எழுத்து வரிசை எதுவுமே வராது, ஞாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏ வரிசையில் இருக்க, ஸோ ஏ வரிசையில் கேலேருந்து நே முடிக்கும், எந்த உயிர்மெய் எழுத்துமே இறுதியில் வராது. அப்போ ஏவும் எந்த இதுவுமே வராது. இங்கே ஞா வரிசையில் வராது. அப்போ ஞா நீ இந்த இதில் எதுவுமே வராது. இங்கே ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இக்கு கூட ஆட் பண்ணுறப்ப என்ன வரும்? கே வரும். அப்புறம் இங்கு கூட ஆட் பண்ணுறப்ப இது வருது. அப்படியே போனோம்னா கடைசி இன்னும் கூட ஆட் பண்ணுறப்ப என்ன வருது?
இன்னும் கூட ஏ ஆட் பண்ணுறப்ப நே வருதா. ஸோ எந்த எழுத்துமே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏ வரிசையில். அதுக்கப்புறம் ஓ வரிசையில் நோ மட்டும் வரும், நோவை தவிர மீதி எந்த எழுத்தும் வர்றதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி, அதாவது இந்த ஒரே ஒரு எழுத்தே ஒரு சொல்லாக வரும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறது பொருள். ஸோ நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி 42 படிப்போம் அடுத்த இதுலேயேவும். ஸோ அப்போ படிக்கிறப்ப நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓகே தானே. ஸோ அப்போ ஏ வரிசை வராது, ஓ வரிசையில் நோ தவிர மீதி எதுவுமே வராது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ இங்கேயும் நல்லா தெளிவாக பாருங்கள், உயிரெழுத்து வராதுன்னு சொல்லிட்டாங்க. மெய்யெழுத்தை பொறுத்த முடியும் ஒரு 11 எழுத்து வரும், 7 எழுத்து வராது. அந்த 7 எழுத்து கசர தபர ஞா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்மை எழுத்தில் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த எழுத்துக்கள் வராதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஞா வரிசையில் எதுவுமே வராது, ஏ வரிசையில் எதுவுமே வராது, அதுக்கப்புறம் ஓ வரிசையில் நோ மட்டும் வரும், மீதி எதுவுமே வராது, ஆயுத எழுத்தும் வராது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஈஸியாக இப்படி நாளாக பிரித்து படிச்சிட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அப்புறம் இடையில் வரும் எழுத்துக்கள், சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும், மெய்யெழுத்து எல்லாமே வருமாம்ப்பா. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், உயிர்மெய் எழுத்து எல்லாமே வரும். ஆயுத எழுத்து இடையில் மட்டும்தான் வரும், ஆயுத எழுத்து இடையில் மட்டும்தான் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அப்போ அளபடையில் உயிரெழுத்துக்கள் இடையில் வருது. ஸோ அப்போ இங்கே இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்து வரும், அதே மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க. அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் இறுதியிலையும் வரும். அப்போ உயிரெழுத்துக்கள் அளபடையில் இறுதியிலையும் வரும், இடையிலையும் வரும். ரொம்ப சிம்பிள். ஸோ அளபடை பற்றி பின்னாடி படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு மொழி முதல், அதுக்கப்புறம் மொழி இறுதி, மொழி இடை. அப்போ மொழி முதலில் எது வரும் எது வராது, மொழி இறுதியில் எது வரும் எது வராது, மொழி இடையில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ அதற்கப்புறம் இங்கே வந்து நமக்கு இந்த சர்சிவிராமனை பற்றி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் வந்து ஒரு கப்பல் வந்து இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போ தமிழர் ஒருவர் வந்து கடல் ஏன் வந்து நீல நிறமாக காட்சியளிக்கிறது, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சிந்திக்கிறாரு. அதை பற்றி ஆய்வை தொடங்குறாரு. அந்த ஆய்வின் முடிவை வந்து 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வெளியிடுறாரு. ஸோ அதுக்கு அவருக்கு இந்தியாவிற்கான அந்த ஒரு ரிசர்ச்சுக்காக இந்தியாவிற்கான முதல் நோபல் பரிசு சர்சிவிராமனுக்கு கிடைத்தது. பிப்ரவரி 28ஆம் நாளை வந்து நம்ம ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம், அவ்வளோதான். அப்போ சர்சிவிராமன் ராமன் எஃபெக்ட்டு பிப்ரவரி 28, 1928 அதை வந்து அது பப்ளிஷ் பண்ணுறாரு. அன்னைக்கு அந்த ஆய்வனுடைய முடிவை வந்து அன்னைக்கு தான் வெளியிடுறாரு. அந்த நாளை நம்ம வருஷம் தேசிய அறிவியல் தினம், நேஷ்னல் சயின்ஸ் டேவாக கொண்டாடுறோம், அவ்வளோதான். ஸோ ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது, கடல் நீர் ஏன் நீளமாக காட்சியளிக்கிறது, தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கொண்டாடுறோம். ஏன் அப்படிங்கிறதுக்கு மேலே விளக்கம் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ கீழே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன, கணினி. காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. மிஷின் அப்படின்னா இயந்திரம், மிஷின்னா இயந்திரம். ரோபோ அப்படின்னா எந்திர மனிதன், ரோபோ அப்படின்னா எந்திர மனிதன். அதற்கப்புறம் இங்கேயும் பெருசாக ஒன்றும் கண்டென்ட் இருக்காது. இந்த அடிச்சொல்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ இதில் வந்து இதெல்லாம் அடிச்சொல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அறிந்து அப்படின்னா அரி அப்படிங்கிறது அடிச்சொல். ஸோ நம்ம பகுபத உறுப்பு இலக்கணம், பகுதி விகுதி அதெல்லாம் படிக்கிறப்ப பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் இது அப்துல் கலாமின் சுயசரிதை, அக்னி சிறகுகள். அதுக்கப்புறம் சிந்தித்து செயல்படும் தானியங்கி அப்படின்னா எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க போட்டியில் டி ப்ளூ வெற்றி பெற்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்தி சூடி. ஸோ ஆத்தி சூடி எழுதுகிறப்ப இச்சு வராதுப்பா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆத்தி சூடி 5 எழுத்து தான், ஆத்தி சூடிக்கு இச்சு வராது. அதற்கப்புறம் புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் சோஃபியா. இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னின்னு இங்கே மேரும், ஏன்னா உள்ள அக்னிங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல அக்னிங்கிறத வச்சு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி, தானாக செயல்படும் இயந்திரம் தானியங்கி. அப்புறம் அப்துல் கலாம் வகித்த பதவி குடியரசுத் தலைவர். ஸோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஏதாவது நம்ம கொஷின் கேட்குற சான்ஸ் இருந்தால் அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதுலேயும் பெருசாக கண்டென்ட் இருக்காது. பின்னாடி இந்த கலைச்சொற்கள் இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, செயற்கை நுண்ணறிவு. செயற்கைனா ஆர்டிஃபிஷியல், நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் செயற்கை கோள் சேட்டலைட் தெரிஞ்சது. மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு அப்படின்னாலே இன்டெலிஜென்ஸ். இங்கேயே
நம்ம மேட்ச் பண்ணோம்ல, நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் கீழே ஒரு விஷயம், இந்த உரலின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, உரலி அப்படின்னா லிங்க்குப்பா. இல்லை நோட் பண்ண சும்மா அப்படியே படிக்கிறப்ப பார்த்து வச்சுக்கிறது அவ்வளோதான். ஸோ உரலி அப்படின்னா அந்த லிங்க்கு, இது லிங்க் இருக்குல்ல, இதுக்கு பேர் தமிழில் உரலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து செகண்ட் டேர்மில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.